ரொமான்ஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் 93. மணமகன் அறை என்று பெயர் தாங்கி இருந்த அந்த ஏசி அறைக்குள் கால் மேல் கால் போட்டு ஆட்டியவாறு விட்டத்தை பார்த்து கொண்டு படுத்திருந்தான் நிதிஷ். ஆதியின் செல்போன் மெசேஜ் வந்த ஒலி எழுப்ப அவசரமாக அதனை எடுத்து பார்த்தான். டேய், உன் ஆளுதாண்டா என்றான். கொடு. ஆதி கையை நீட்ட தரமாட்டேன் என்றான். சரி போ என்று விட்டு சிறு புன்னகையோடு கண்ணாடியில் முகம் பார்த்து தலை சீவ ஆரம்பித்தான் ஆதி. உள்ளே போய் படித்து பார்க்க போகிறேன் என்றான் நிதிஷ். படிச்சுக்கோ என்றான் அதே புன்னகையோடு. டேய், அப்புறம் ஏதாச்சும் ரொமான்டிக் மெசேஜாக இருந்தால் என்ன திட்டக்கூடாது. தலை செய்வி முடித்தவன் அந்த சீப்பை நிதிஷின் மேல் எரிந்து விட்டு கூறினான். நாங்கள் ரொமான்ஸ் எல்லாம் ஃபோனில் பண்ணிக்க மாட்டோம். என்னடா இப்படி சொல்லிட்ட? ஃபோன் கண்டுபிடிச்சதே அதுக்கு தானே. என்ன பண்ணுறது, என் ஃபோனில் தான் யார் பார்க்குறாங்க யார் ரிப்ளை பண்ணுறாங்கன்னே தெரியறது இல்லையே. திகைத்து எழுந்து அமர்ந்தான் நிதிஷ். மச்சான், என்னடா சொல்கிற என்றான் திரு திருவென்று விழித்தபடி. அவன் அருகில் வந்து அமர்ந்தவன், முழுசாக நனைஞ்சதுக்கப்புறம் எதுக்குடா முக்காடு என்றான். அப்போ சொல்லிட்டாள் அவ உன்கிட்ட என்று கேட்டான். அதெல்லாம் அப்போவே சொல்லிட்டான். அடப்பாவீங்களா, அது எப்படிடா அவள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறா? அதெல்லாம் அப்படித்தான், அதுக்கெல்லாம் லவ் பண்ண தெரியணும். எனக்கு லவ் பண்ண தெரியலன்னு சொல்கிறது கூட எனக்கு பெருசாக தெரியலடா. ஆனால் அதை நீயெல்லாம் சொல்கிற பார்த்தியா, அதை தாண்டா என்னால் தாங்கவே முடியல. இதில் என்ன இருக்குது? 4 வருஷம் லவ்வை சொல்லாமல் இழுத்து அடித்தவன் தானே நீ. இருக்கட்டுமே, உன்னை போல லவ் பண்ண பொண்ணை வேண்டாம்னு சொல்லலையே நான். என் தங்கச்சி ஏதோ இழிச்சவாய்த்தனமாக உனக்கு ஓகேன்னு சொல்லிட்டா. இதுவே நான் உன் தங்கச்சிக்கிட்ட பண்ணியிருந்தா ஓட ஓட விரட்டி அடிச்சிருப்பா. உறக்க சிரித்தான் ஆதி. பெருமூச்சு விட்டான் நிதிஷ். என்ன பண்ணுறது, உங்கள் வீட்டு பசங்களுக்கு மட்டும் உங்களையே சுற்றி சுற்றி வந்து லவ் பண்ணுற மாதிரி ஆளுங்க கிடைக்கிறாங்க. அதுதான் எப்படின்னு தெரியல. அதுக்கு ஏன்டா இவ்வளவு கடுப்பாகிற? ஆமாம், உன்னோட ஒரு தங்கச்சி பின்னாடி நான் சுற்றிக்கிட்டு இருந்தது பத்தாதுன்னு இப்போ இன்னொருத்தன் அதே மாதிரி அடுத்தவ பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிட்டான். மீண்டும் உறக்க சிரித்தான் ஆதி. எப்படிடா மாறினா அவன்? கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னாலே கோபப்பட்டுட்டு இருந்தானே என்றான் கேள்வியாக. அது என்னவோ, யார் கண்டா, குட்டி போட்ட பூனை மாதிரி அவள் இருக்கிற இடத்துலையே தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கான். அது சரி, நீயும் அஸ்வி பின்னாடி அப்படி தானே சுற்றிக்கிட்டு இருப்ப. என்ன அவளை விட்டுட்டு இங்கே அதிசயமாக ஏன் கூட இருக்க? என்ன இருந்தாலும் என் மச்சான் தானே எனக்கு முதல்ல முக்கியம் என்றவனை கேவலமான பார்வை பார்த்தான் ஆதி. எதுக்குடா அப்படி பார்க்குற? என்ன நம்ப மாட்டியா? என் தங்கச்சி உன்னை அடித்து விரட்டிட்டான்னு வேணும்னா சொல்லு, நம்புகிறேன். சரி சரி, கம்பெனி சீக்ரெட்டெல்லாம் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காத. ஆமாம், அத்தையும் மாமாவும் எங்கே? காலையிலேருந்து ஆளையே காணோம். நேற்று ராத்திரி ஊரில் இருந்து வந்தப்போ பார்த்ததோடு சரி. அப்படியே உங்கள் பெரியம்மாவும் பெரியப்பாவும் எங்கன்னு தேடினியா? ஆமாம், இல்லை. எங்கடா அவங்க? 4 பேர் சேர்ந்து ஊர் சுற்ற போயிருக்காங்க. கேட்டால் கோயிலுக்கு போயிருக்கோம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜோடி ஜோடியாக ரொமான்ஸ் பண்ண கிளம்பி போக வேண்டியது என்று சலித்து கொண்டான். அவன் முதுகில் செல்லமாக அடித்து, சி சும்மா இருடா மாப்பிள்ள, இன்னும் எத்தனை நாளைக்கு இதெல்லாம்? எனக்கு மருமகனோ மருமகளோ வந்துட்டா அப்புறம் அவங்களுக்கு சுற்றி வரவே அவங்களுக்கு சரியாக இருக்கும், விடுடா என்றான். நிதிஷின் இதழிலும் சிறு புன்னகை அரும்பியது. என்னடா மாப்பிள்ள என்றான் ஆதி அவன் கன்னம் தட்டி. ஏன் ஆதி, பிறந்த குழந்தை குட்டியாக க்யூட்டாக இருக்கும்ல, ஸ்கேனில் பார்த்தேன்டா, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் செலுத்திருச்சு. அவன் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியை சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. தன் குழந்தையை பற்றிய கற்பனையில் நிதிஷ் இருக்க சத்தமில்லாமல் அவன் கையில் இருந்து தன் ஃபோனை எடுக்க முனைந்தான் ஆதி. சட்டென்ற நிகழ்வுலகிற்கு வந்து கெட்டியாக அதனை பிடித்து கொண்டான் நிதிஷ். பாத்தியா, ரொம்ப சாமர்த்தியந்தாண்டா நீ, நான் தான் ஓப்பன் பண்ணுவேன் என்று அவசரமாக அந்த மெசேஜை திறந்து பார்த்தான். ஈவினிங் ஃபங்க்ஷனில் அம்மா உங்களுக்கு கொடுக்கறதுக்காக உங்களை ஒரு ட்ரெஸ் எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க இல்லை? நீங்கள் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல, நான் வேற வாங்கிட்டேன். ஆதியின் இதழில் புன்னகை அரும்பியது. என்னடா, என்ன ஆச்சு என்றான் நிதிஷ். எதுக்கு செலவு அதிகம் வைக்கணும்னு கொஞ்சம் விலை கம்மியாக எடுத்திருந்தேன், மேடம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது சரி, அவங்களுக்கு செலவு கம்மி பண்ணுறேன்னு 2 செலவு இழுத்து விட்டுருக்க இப்போ என்றான் நிதிஷ் கோபமாக. இவளை பற்றி தெரிஞ்சும் தப்பு பண்ணிட்டேன் பாத்தியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இப்போ சிரித்தேன். சரி கொடு என்ற கையை நீட்டினான். இரு இரு, நீ தான் ரிப்ளை பண்ணணுமா? நீ சொல்லு, நான் டைப் பண்ணுறேன். அப்புறம் உன் இஷ்டம் என்றான் ஆதி. டேய், போங்கு பண்ணக்கூடாது. நீ டைப் பண்ணால் என்ன பண்ணுவியோ அதே வேர்ட்ஸை மாற்றாமல் சொல்லணும். சரிடா என்றவன். சரியா இல்லைன்னா என்ன பண்ணுறது, அது அப்படியே இருக்கட்டும், வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், நான் எடுத்ததை கொடுக்க சொல்லு என்று ஆங்கிலத்தில் கூற அதனை அப்படியே டைப் செய்து அனுப்பி வைத்தான் நிதிஷ். அவள் பார்த்து விட்டதாக நீல நிற கோடுகள் காட்டின. பார்த்துட்டா, இப்போ ரிப்ளை பண்ண போறா.
இப்போ எதுக்குடா ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க? எப்படியும் அவள் ஒத்துக்க மாட்டா, ஏதாச்சும் யோசிப்பா பாரு. அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார்கள் ஆதர்ஷும் அனன்யாவும். அண்ணா இந்தாங்க, அண்ணி கொடுக்க சொன்னாங்க என்று ஒரு பையை அவன் கையில் தந்தான் ஆதர்ஷ். அதை வாங்கி கொண்டு அவர்களை அனுப்பி வைத்தான் ஆதி. அவர்கள் சென்ற பின் நிதிஷிடம் கூறினான். நான் தான் சொன்னேன்ல, அவள் விடமாட்டா, இப்போ மெசேஜ் வரும் பாரு என்று சொல்ல சரியாக அவன் ஃபோனில் மிருணாளினியிடமிருந்து மெசேஜ் வந்தது. அவசரமாக அதனை திறந்து பார்த்தான் நிதிஷ். போட்டு பார்த்துட்டு ஏதாச்சும் ஆல்டர் பண்ணணும்னா 3 மணிக்குள்ளே சொல்லுங்க. அடிப்பாவி என்றான் நிதிஷ் வெளிப்படையாக. அதுக்குள்ளே இந்த ஊரில் எப்படிடா டெய்லரை பிடிச்சா? டேய், அவள் டெய்லரை பிடிச்சிட்டு தான் என்கிட்ட மெசேஜே பண்ணியிருப்பா. நான் என்ன சொல்லுவேன்னு ஏற்கனவே கெஸ் பண்ணி வச்சிருப்பா. அப்புறம் எதுக்குடா அதே பதிலை சொன்ன? வேற சொல்ல வேண்டியது தானே? நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பா. அவன் குரலில் இருந்த பெருமை கண்டு புன்னகைத்தான் நிதிஷ். சரி, இப்போ என்ன ரிப்ளை பண்ணுறது? ஓகேன்னு அனுப்பு. அவனும் அதே போல் அனுப்பிவிட மீண்டும் அவளிடம் இருந்து மெசேஜ் வந்தது. ஆதி எங்க அண்ணா பிஸியாக இருக்காரா? ஏன் நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? படித்தவன் வேகமாக ஃபோனை கீழே மெத்தையில் தூக்கி போட்டான். அதை கண்டு பயந்த ஆதி, என்ன ஆச்சுடா என்றான் பதட்டமாக. டேய் மச்சான், உண்மையை சொல்லு, இங்கே சிசிடிவி ஏதாச்சும் இருக்கா? கேட்டுவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். சி, அதெல்லாம் இல்லை. இல்லைடா, ஏதோ இருக்கு. இல்லைனா எப்படி இவன் நான் தான் மெசேஜ் பண்ணேன்னு கண்டுபிடிப்பா? ஓ, அதுக்கு தான் கேட்டியா என்று கேட்டு உரக்க சிரித்தான் ஆதி. மச்சான் கடுப்பேத்தாதடா, எப்படின்னு சொல்லு. எனக்கு எப்படிடா தெரியும்? அவள் எப்படி கண்டுபிடிச்சான்னு அவகிட்ட தானே கேட்கணும். இதோ இப்போவே கேட்குறேன் என்று விட்டு தன் ஃபோனில் இருந்து அவளை அழைத்தான். சொல்லுங்க அண்ணா. ஏ மிருனா, நான் தான் மெசேஜ் பண்ணேன்னு எப்படி கண்டுபிடிச்ச? ஒவ்வொரு தடவையும் கரெக்டாக கண்டுபிடிக்கிற. சரி, ஆனால் இந்த தடவை அவன் சொன்னதை தானே நான் டைப் பண்ணி அனுப்பினேன். அப்புறம் எப்படி கண்டுபிடிச்ச? அடா அண்ணா, இதை முன்னாடியே கேட்டிருக்கலாம் இல்லை? அவர் தான் பர்ஃபெக்ட் ஆச்சே. ஃபுல் ஸ்டாப் வச்சு கேப்ஸ் லெட்டர் எல்லாம் போட்டு தான் டைப் பண்ணுவார். நீங்கள் எதையும் கண்டுக்காமல் அப்படியே டைப் பண்ணியிருந்தீங்க, அதில் கண்டுபிடிச்சேன். அது மட்டும் இல்லாமல் ஆதி எந்த வேர்ட்ஸுக்கு எப்படி ஷார்ட் ஃபார்ம் போடுவார் அப்படின்னு எனக்கு தான் தெரியுமே. அடங்கொக்கா மக்கா, இதெல்லாம் நான் யோசிக்காமல் விட்டுட்டனே என்று விட்டு அழைப்பை துண்டித்தான். ஒத்துக்கிறேன், என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன். ஆனாலும் உங்கள் லவ் ரொம்ப ஓவர் லவ்வாக தாண்டா இருக்கு என்றவனிடம் கூறினான் ஆதி. உங்கள் லவ்னு சொல்லாத, அவள் லவ்னு சொல்லு. சொல்லிவிட்டு பார்வையை வெளியில் திருப்பிக் கொண்டான். என்னடா என்றான் நிதிஷ் அவன் தோளில் தட்டி. பெருமூச்சு ஒன்றை விடுத்தான் ஆதி. என்னோட ஆசை என்ன தெரியுமாடா மாப்பிள்ள? என்னைக்காச்சும் ஒரு நாள் அவள் என்ன லவ் பண்ணுறதை விட 1% அதிகமாக நான் அவளை லவ் பண்ணணும். இனி லைஃப் லாங் அதுக்கு மட்டும்தான் ட்ரை பண்ண போகிறேன். சின்னதாக சிரித்தான் நிதிஷ். 1000 கமிட்மெண்ட்ஸ், 1000 வேலை, 1000 யோசனை, இப்படி எவ்வளோ இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி அவளோட யோசனையில் எப்போவும் நான் இருக்கேன்டா மாப்பிள்ள. அது எப்படிடா? அவன் மார்பில் செல்லமாக தட்டியவன், அனுபவிடா என்றான் நிதிஷ். நான் ரொம்ப லக்கி இல்லை? பெருமையாக கேட்டவனை சந்தோஷமாக அணைத்து கொண்டான் நிதிஷ். சில நிமிடங்கள் இருவரும் அமைதியாக இருக்க கதவை வேகமாக திறந்து கொண்டு ஒரு புயலை போல் உள்ளே நுழைந்தான் அபி. அண்ணா அண்ணா, ஒரு பெரிய பிரச்சனை, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அவன் முகத்தில் பயம் தாண்டவமாடியது. அங்கே அன்விதா, அஸ்விதா, வேதா, மித்ரா நால்வரும் அமர்ந்திருக்க அவர்கள் முன் திருட்டுமுடி பார்வையோடு நின்றிருந்தாள் நந்திதா. நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.